தம்பி ஒரு நிமிஷம் பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிப்பா, கொஞ்சம் மேலே ஏற்றி விடான். கொஞ்சம் மேலே ஏற்றி விடான். தம்பி ஒரு நிமிஷம் பா, தம்பி ஒரு நிமிஷம். உன் பேர் என்னப்பா? உன்னால் வாய் பேச முடியாதா? பார்க்க நல்ல பையன் மாதிரி இருக்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. பார்த்து பெயர் சுப்பிரமணி, எனக்கு வாய் பேச முடியாது, வேலை வாய்ப்பு கிடையாது. வேலை ஒன்றுமா பையனை பார்க்கறதுனால ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க, ஆளுங்க இருக்கிறாங்க. அடுத்த முறை வேலை என்ன ஒரு சொந்த ஊர்? சொல்லுப்பா. என்னப்பா அது, டீ கடைக்கு லிஸ்டா? ஓ, வாய் பேச முடியாதா? சரி சரி. சரிப்பா, அதாவது நம்ம கடையில் கூட்டுற வேலையும் இருக்கும், கிளாஸ் கழுவுற வேலையும் இருக்கும், மாஸ்டர் இல்லைனா கூட டீ கூட போட வேண்டியது வரும். ஓகேவா? எல்லாம் பார்த்து செய்யணும். ஓகேவா? நாளைக்கு காலையில வந்துருப்பா. ஓகே. உன் பார்வையில் ஓராயிரம், உன் பார்வையில் ஓராயிரம். என்னப்பா வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? வாண்ணா. என்னண்ணா ஆள் புதுசா இருக்கு? புதுசாக வேலைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. சரிண்ணா ஒரு டீயை போடுங்கண்ணா. எங்க பசங்க யாரும் காணும் ஆளுங்களா? எங்கண்ணா பசங்களை கூப்பிட்டு ஆடு மேய்க்க போறேன், மாடு மேய்க்க போறேன்றானுங்க. டீ போட்டுங்களா? போண்ணா இஞ்சி டீயா போண்ணா. இஞ்சி டீயா போடு. ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும், போப்பா சரியாயிடும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. டீ ஒண்ணுப்பா. சரிப்பா. என்னாச்சுப்பா அந்த தம்பிக்கு இருமிக்கிட்டே இருக்கான்? என்னாச்சுன்னு தெரியுமா? ரொம்ப நாள் இருந்துட்டே இருக்காப்ல.
சுப்பிரமணியம் என்னாச்சியா? சொல்லுங்க மேடம். நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? என் கடையில் வேலை செய்கிற பையன் தான் மேடம். ஓகே, பிளட் டெஸ்ட் எக்ஸ்ரே எல்லாம் வச்சு பாக்குறச்ச அவர் லங் கேன்சரோட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காரு. என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க? எந்த கெட்ட பழக்கமும் அவனுக்கு இல்லையே மேடம். அவனுக்கு எப்படி மேடம் வந்துச்சு? கடையில வேலை செய்யறாருன்னு சொன்னீங்கல்ல, ஆமா. என்ன கடையில வேலை செய்யறாரு? டீ கடையில் வேலை செய்கிறாரு மேடம். டீ கடையை சுத்தி யாராவது ஸ்மோக் பண்றவங்க இருக்கிறாங்களா? ஆமாம் மேடம். ஒரு 200-300 சிகரெட் சேல்ஸ் ஆகும். அங்கே சுற்றி ஸ்மோக் பண்ணுவாங்க மேடம். இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அவர் பேசிவ் ஸ்மோக்கர்னால இந்த டிசீஸ் அவருக்கு வந்திருக்கலாம். இப்ப பேசிவ் ஸ்மோக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு பேஷண்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லைனாலும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க ஸ்மோக் பண்றதுனால அந்த புகையை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு இந்த பிரச்சனை வரணும். அதை வச்சு பார்க்கும்போது இவர் ஜெனட்டிக்காலாம் பாதிக்கப்படலை, இவரை சுத்தி இருக்கிறவங்க ஸ்மோக் பண்ணி அந்த புகையை சுவாசிச்சனாலதான் இந்த பிரச்சனை இவருக்கு வந்திருக்கு. ஒரு பேசிவ் ஸ்மோக்கரால் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க? மேடம் பையனை ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன் மேடம். சுப்பிரமணியம், என்னோட லாபத்துக்காக ஒன்றும் பலி கொடுத்துட்டேனேடா. என்னை மன்னிச்சிடா, என்னை மன்னிச்சிடா, என்னை மன்னிச்சு. சுப்பிரமணி, 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 அண்ணா வந்திருக்க பாடுறா. சுப்பிரமணி, என்ன பாடுறா, அண்ணா வந்திருக்க பாடுறா. சுப்பிரமணி, புகைப்பிடிப்பது உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் மற்றும் புகைப்பிடிப்பவரிடமிருந்து விலகியிருங்கள்.